ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வித்தியாசமான எள்ளு சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். எள்ளு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த எள்ளு சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, உத்தப்பம், குழி பணியாரம் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா இது மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் தனியாவும் 1 டீஸ்பூன் சீரகமும் 7 காஞ்ச மிளகாவும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாவோட குவான்டிட்டியை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளை நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுடும், அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க, தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. எள்ளு இந்த மாதிரி நிறம் மாறினதும் நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 4 பல்லு பூண்டை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை சட்னி அரைக்கிறப்போ பச்சையாக சேர்த்து அரைப்பாங்க. நீங்கள் அப்படியும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பூண்டை வதக்கி தான் சட்னி அரைக்க போகிறேன். பூண்டு இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் அதை நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். வறுத்த பொருட்களை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது சட்னியில் தாளித்து கொட்டுறதுக்கு அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான எள்ளு சட்னி தயாராகிடும். நீங்கள் இந்த சட்னிக்கு அரைக்கிறப்போ முதல்ல தண்ணி சேர்க்காமல் கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் பவுடரை எடுத்து நீங்கள் சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக சட்னி அரைச்சிக்கலாம். இந்த எள்ளு சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.